श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. திருவாராயிரப்படி என்னும் உத்தமமானதொரு கிரந்த விசேஷம், அதாவது ஆழ்வார் அருளிச் செய்திருக்கக்கூடியதான திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தம் வேதத்திற்கு துல்லியமானது. பக்தாமிருதம், விஸ்வஜனானுமோதனம், சர்வார்த்ததம், ஸ்ரீ ஷடகோபவாங்மயம், சஹஸ்ர சாகா உபனிஷத் சம ஆகமம், நமாம்யகம் திராவிட வேதசாகரம் என்று நாதமுனிகள் இந்த திருவாய்மொழியின் தன்னேற்றத்தை அருளிச் செய்கிறார். நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்தார். அந்த 4 திவ்ய பிரபந்தங்களும் 4 வேதங்களின் சாரமாய் அமைந்திருக்கிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று எவ்விதம் 4 வேதங்கள் உள்ளனவோ அதுபோன்று அந்த வேதங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக்கி காண்பிக்கக்கூடியதாக நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்கள் விளங்குகின்றன. அவற்றினுள்ளும் திருவாய்மொழிக்கு தன்னேற்றம் அதிகம். இது பக்தர்களுக்கு அமிர்தமானது. விஸ்வஜனானுமோதனம், உலகத்தில் எல்லோருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. எல்லோரும் இதனை அனுபவிப்பார்கள், அனுபவித்தும் வருகின்றார்கள். சர்வார்த்ததம், நாம் கேட்கும் எல்லா விதமான பலன்களையும் அளிக்க வல்லது. ஸ்ரீ ஷடகோப வாங்மயம், ஆம், அந்த நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அவருடைய முகாரவிந்தத்திலிருந்து பெருகியது. சஹஸ்ர சாகா உபனிஷத் சம ஆகமம், 1000 கிளை பரப்பிய சாமவேதத்திற்கு சதிருஷமானது. 1000 பாடல்கள். வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆய்ந்த தமிழ் மறைகள் 1000 என்று பெரியோர்கள் இதன் பெருமையை பேசுகிறார்கள் அல்லவா? அப்படி 1000 பாசுரங்கள் இந்த திருவாய்மொழியில் அமைந்திருக்கின்றன. 1000 கிளை பரப்பிய சாமவேதத்தின் பரமசாரபூதமாய் இது அமைந்திருக்கிறது. நமாம்யகம் திராவிட வேதசாகரம். அந்த திருவாய்மொழிக்குத்தான் விஷ்ணு புராணத்தின் கணக்கிலே 6000 என்னும் கணக்கிலே, கிரந்தத்தின் கணக்கிலே, விசேஷமாக மணிப்பிரவாளத்தில் திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஒரு ஆச்சரியமான வியாக்கியானத்தை அருளிச் செய்தார். இருமொழி கொள்கையாக இந்த 2 மொழிகள் அடியேன் முன்னமே தெரிவித்தபடி தமிழ்மறையும் வடமறையான அந்த வேதமும் ஒன்றாக இணைந்து இரு கண்களினால் ஒரு காட்சியை நாம் பார்ப்பதை போல சம்பிரதாயத்தை நாம் தமிழ் கொண்டும் சம்ஸ்கிருதம் கொண்டும் பார்த்து வருகிறோம். இவை இரண்டினாலும் நமக்கு மேன்மையானதொரு பகவத் அனுகிரகம் கிடைக்கின்றது. இவை இரண்டையும் ஒன்றாக்கி மணிப்பிரவாளமாக, அதாவது 2 மொழிகளையும் ஒன்றாக இணைத்து மணிப்பிரவாளமாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாராயிரப்படி என்பதான ஒரு வியாக்கியானத்தை அருளிச் செய்திருக்கிறார். அந்த வியாக்கியானத்தை அடியொற்றித்தான் பின்னாளில் நஞ்சியர் 9000 படி, பெரியவாச்சான் பிள்ளை 24000 படி, நம்பிள்ளை ஈடு மற்றும் 12000 படி முதலான அற்புதமான வியாக்கியானங்கள் அவதாரம் செய்திருக்கின்றன. இந்த உயர்ந்த வியாக்கியானத்தை நமக்கு அளித்த திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய சரித்திரங்களை எல்லாம் நாம் அனுபவித்து வந்தோம். இப்பொழுது மறுபடியும் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரராக ஸ்ரீரங்கநாச்சியாரனுடைய மஞ்சள் நீர் குடித்த பிள்ளையாக வளரும் பராசர பட்டருடைய வைபவங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரங்கநாதருடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள் அவதாரம் செய்தார்கள். ஒருவருக்கு பராசரர் என்பதாகவும் மற்றொரு திருக்குமாரருக்கு வேதவியாசர் என்பதாகவும் ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியர் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தின்படியாக திருநாமமிட்டு அழைத்தார் என்று அந்த பெருமையை பார்த்தோம் அல்லவா? அந்த பராசர பட்டர் பால்யத்தில் இருந்து, சிறு வயதில் இருந்து மகாமேதாவியாக திகழ்ந்து வருகிறார். அவருடைய சரித்திரத்தில் பல அற்புதங்கள் காண்பிக்கப்படுகின்றன. குறிப்பாக வேதாத்தியனம் செய்வதற்கு செல்லும் பொழுது பட்டர் சாதிப்பது என்ன? ஒரு முறை சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறார்கள் என்று ஏகசந்த கிராகியாகத்தான் விளங்கினார். ஒரு சமயம் தன் தந்தையாரான கூரத்தாழ்வான் திறத்தில் பட்டர் பராசரர் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் நெடுமார்க்கடிமை என்னும் பாசுரத்தின் விளக்கத்தை கூரத்தாழ்வான் கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது விருத்தமான 2 விஷயங்கள் ஒன்றாக சேருவதை குறித்து கூரத்தாழ்வான் விளக்கமளித்துக் கொண்டிருந்தார். பட்டருக்கு 5 வயதுத்தான் இருக்கும். 5 வயது பாலகன். அதில் விருத்தமான 2, நிழலும் வெயிலும் ஒன்றாக சேருமோ?
ஒளியும் இருளும் ஒன்றாகச் சேருமோ? தண்ணீரும் நெருப்பும் ஒன்றாகச் சேருமோ? அதுபோன்று தான் இங்கே ஆழ்வாருடைய பாசுரத்தின் ஒரு அமைப்பு இருக்கிறது. அடியன் அதிகமாக இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்தில் செல்லப் போவது இல்லை. அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சிறு மாமனிஷர் என்பதாக. சிறுமாமனிஷர் என்றால், மாமனிதர் என்றால் பெரியவர், சிறு மனிதர் என்றால் சிறியவர். சிறு மாமனிதர் என்று ஆழ்வார் அருளி செய்ததை பட்டர் தன் திருத்தகப்பனாரான குரத்தாழ்வானிடத்தில் கேட்கிறார், சுவாமி, இது எப்படி சிறு மனிதர் என்பதாகவும் பெரிய மனிதர் என்பதாகவும் இரண்டு விரோதங்கள் ஒன்றாகச் சேர்ந்தார் போல ஆழ்வாருடைய அனுசந்தானம் இருக்கிறது, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தின் அமைப்பானது ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார். குரத்தாழ்வான் செவித்துக் கொண்டே, நீ கேட்பது அற்புதமானது ஒரு கேள்வி. ஆனாலும் உபநயனம் ஆகாத பிள்ளைகளுக்கு வேதாந்தார்த்தங்களை சொல்லக்கூடாது என்பது மரபு. கூர்ந்து கவனித்து பாருங்கள். குரத்தாழ்வான் தன் பிள்ளைக்கு சொல்லும் இந்த வாக்கியத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உச்சிதமான வயதில், தக்க பருவத்தில் பிள்ளைக்கு உபநயனம் செய்து வைக்க வேண்டும். அப்படி உபநயனம் செய்து வைத்த பிறகுத்தான் வேதாந்தார்த்தங்களை எல்லாம் உபதேசம் செய்ய வேண்டும். குறிப்பாக முன்காலங்களில் உபநயனம் செய்த பிள்ளைக்குத்தான் திருவாய்மொழி திவ்ய பிரபந்த சந்தையே சொல்லி வைப்பார்கள். அப்படி ஒரு மரபு. இப்பொழுது நாம் எதை குறித்தும் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் திருவாய்மொழியும் சொல்லப்படுவது இல்லை, உபநயனமாவதை குறித்தும் நாம் கவலை கொள்ளப் போவது இல்லை. எனவே ஆழ்வான் பராசர பட்டரிடத்தில் தெரிவிக்கிறார், பிள்ளாய், நீ மிகவும் சிறியவன், உனக்கு உபநயனம் ஆகவில்லை. அதனால் இங்கே ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எதை எப்படி விளக்குகிறார் என்பதை உனக்கு நான் மிக விளக்கமாக சொல்ல இயலாது, மிகவும் விளக்கமாக உனக்கு சொல்ல இயலாது. ஆனாலும் கேட்ட கேள்விக்கு உனக்கு நான் இப்பொழுது பதில் சொல்லுகிறேன். சிறுமா மனுஷர் என்றால் என்ன பொருள்? பெரியவர்கள் சிறியவர்கள், சிறியவர்களே பெரியவர்கள், பெரியவர்களே சிறியவர்கள் என்பதாக பொருள் கொள்ளக்கூடாது. ஒரு சிலர் உடல் சிறுத்து காணப்படுவார்கள், ஆனால் ஞானத்தில் அவர்கள் மிகவும் பெரியவர்கள். சிறியேன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறியேனின் பெருமையை மாவலியரிடம் சென்று கேள் என்பதாக பெரியோர்கள் பேசுவது. ஆழ்வார்கள் பாசுரத்திலும் இந்த அர்த்தம் அமைந்ததான பாசுரத்தை நாம் பார்க்கலாம். கண்டார் இறங்க கழிய குரலுருவாய் மகாபலியினுடைய வெள்ளிச்சாலைக்கு வாமன ரூபத்தில் பெருமாள் குள்ளனாகத்தான் வந்தான். ஆனால் அந்த குள்ள உருவத்திற்குள்ளேதான் எத்தனை அகிலாண்டங்களும் பிரம்மாண்டங்களும் நிறைந்திருந்தன. சிறிய திருமேனியுடன் வந்ததான அவன் அடுத்த நொடியில் ஓங்கி உலகளந்தான் இல்லையா? அதுபோல ஒரு சிலர் உருவத்தில் சிறியவர்களாக இருப்பார்கள், ஆனால் ஞானத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள். ஞானத்தில் அவர்கள் விருத்தர்கள். அதனால் தான் நம் பெரியோர்களை நாம் கொண்டாடும் பொழுது ஞான விருத்தர்கள் என்று கொண்டாடுகிறோம். அறிவின் முதிர்ச்சியினால் தான் அவர்களுக்கு பெருமை. ஒரு திருஷ்டாந்தம் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. பராசர மகரிஷி, இப்போது நாம் பராசர பட்டரை குறித்து பார்த்து வருகிறோம். பராசர மகரிஷி, அந்த பராசர மகரிஷி சிறு பிள்ளை, அவருடைய இளம் பருவம். அந்த சமயத்தில் மகரிஷிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மாபெரும் சபை ஏற்படுத்தி இருந்தார்கள். சபைக்கு எல்லா மகரிஷிகளும் வந்திருக்கிறார்கள். பராசரரும் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார். சபைக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியதான மகரிஷி மார்க்கண்டேய மகரிஷி. என்றும் மாறாத இளமையுடையவர், இளமை பருவத்திலேயே நிலைத்து நிற்கக்கூடிய வரத்தை பெற்றவர். அந்த மார்க்கண்டேய மகரிஷி 7 கல்பங்களுக்கு முன்பாக பிறந்தவர். 7 கல்பங்களுக்கு முன்பாக பிறந்த மார்க்கண்டேய மகரிஷி அவர் அந்த சபைக்கு வருகை புரிகிறார். எல்லா மகரிஷிகளும் அமர்ந்திருப்பவர்கள், ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் மார்க்கண்டேயர் ஒருவரை கண்டவுடன் எழுந்திருந்து மார்க்கண்டேயருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், பராசரர் உட்பட. பெரிய மகரிஷிகள் எல்லாருமே மார்க்கண்டேயருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் என்றால் சிறு பிள்ளையான பராசரர் செலுத்தாமல் இருப்பாளா? அந்த பராசரரும் கை குவித்து சேவிக்கிறார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? மார்க்கண்டேயர் அங்கிருந்து நேராக வந்து இந்த பராசர மகரிஷியை பார்த்து, சிறு பிராயத்தில் இருக்கும் இளம் பிள்ளையான பராசர மகரிஷியை பார்த்து கை குவித்து சேவித்தார். பராசரர் உட்பட அனைத்து எல்லோருமே இது என்ன இது என்ன என்று திகைத்தார்கள். அதற்கு மார்க்கண்டேயர் பதில் சொன்னார், 7 கல்பங்களாக நான் சம்பாதிக்காத பிரம்ம ஞானத்தை
7 வயது பிராயத்திலேயே இந்த பராசரர் சம்பாதித்திருக்கிறாரே, எனக்கு வயதின் முதிர்ச்சி இருக்கலாம், அனுபவத்தில் முதிர்ச்சி இருக்கலாம், ஆனால் பகவத் விஷயத்தை அனுபவித்த முதிர்ச்சி இவரிடத்தில் தான் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அதைத்தான் தேஜசாம்ஹி நவயஹா சமீட்சதை என்று பெரியோர்கள் பாடுவார்கள். தேஜஸிற்கும் வயசிற்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவன் ஞானத்தில் சிறந்தவனாக, பக்தியில் சிறந்தவனாக இருந்தானேயானால் அவன் நம்மை விட எத்தனை வயது இளையவனாக இருந்தாலும் நாம் அவனை சேவிக்க வேண்டும். அது தவிர உருவத்தில் ஒரு சிலர் இளைத்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் ஞானத்தில் அவர்கள் மகாமேதாவிகளாக இருப்பார்கள். யாரைப் போலே? அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் முதலானவர்களைப் போலே. ஆழ்வான் தன்னையும் சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் இங்கே தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை. இப்பொழுது எம்பாரைப் போலே, அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரைப் போலே, வடுக நம்பிகளைப் போலே இவர்கள் சற்றே சிறிய உயரம் உடையவர்களாக, உயரத்தில் சற்றே குறைந்தவர்களாக, குள்ளமானவர்களாக இருந்தால் கூட ஞான விருத்தர்களாகத்தான் அவர்கள் எழுந்தருளி இருந்தார்கள். ஏனென்றால் பாண்டித்யத்திற்குத்தான் மதிப்பு அதிகம். பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் என்பதாக வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. சனகசனந்தாதி யோகிராஜர்களை நாம் பார்த்தோமேனால் அவர்கள் சுயமாகத விஞ்ஞானாக, தானே கைவரப்பற்றதான பிரம்மஜானத்தை உடையவர்கள். ஆனால் ஆகாரத்தில் எப்படி இருப்பார்கள்? மிகவும் குள்ள உருவத்தில் தான் இருப்பார்கள். அகத்திய மகரிஷி மிகவும் குருமன், மிகவும் சிறியவர், இளையவர். அவரை பார்த்தால் குடமுடிவர், கும்பஜன்மா, கும்பத்திலிருந்து தோன்றியவர் என்பதாகத்தான் அகத்தியரை சொல்லுகிறோம். அந்த அகத்தியருடைய கீர்த்தி எத்தகையது? விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதேஹே விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசகன் பாதுகா சகஸ்ரத்தில். விந்திய மலையின் வளர்ச்சியை தடுத்ததான மகாத்மா அகஸ்தியர். அந்த அகஸ்தியர் தான் சமுத்திரத்தின் தீர்த்தத்தை பானம் செய்தார். அச்சுதாய நமஹா என்று சொன்னவுடன் சமுத்திரத்தில் தண்ணீரே வற்றிவிட்டது. அந்த அளவிற்கு அகஸ்தியருக்கு மகாத்மியம் உண்டாயிற்றே, மகிமை பொருந்துகிறாயிற்றே. ஆகையால் சிறுமா மனுஷர் என்னும் பாசுரத்தின் பொருளாக பராசர பட்டர் 5 வயது பிள்ளையாக, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கேட்ட கேள்விக்கு கூறத்தாழ்வான் அதிகமான வேதாந்தார்த்தங்களை சொல்லாமல் அந்த பருவத்திற்கு ஏற்றாற் போலே ஒரு பதிலை சொல்லுகிறார். அங்கு இருக்கக்கூடிய பெரியோர்கள் எம்பார் மற்றும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் முதலான பெரியோர்களை அடையாளமிட்டு காண்பித்து, இவர்கள் ஆகாரத்தில் உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் ஞானத்தில் பெரியவர்களாக இருக்கிறார்களே, அதைத்தான் ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த பராசர பட்டருடைய மேதாவிலாசம் உலகப் புகழ் வாய்ந்தது. அந்த மேதாவிலாசம் நம்முடைய குரு பரம்பரைகளில் பலவிதமாக வர்ணிக்கப்படுகிறது. அதனை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.